ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் என்னென்னா, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டெய்ன்ட் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூலும் ஆஃப் சார்ஜில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். Q இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் E அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். சரியா? இப்போ இந்த E அப்படிங்கிறது என்னென்னா எலக்ட்ரானோட ஒரு வேல்யூ, அதுதான் ஈயோட ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ Q வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, Qங்கிறது ஒரு கூலும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, 1 கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ், ஒரு எலக்ட்ரான் இருந்தால் 1 இன்ட்டு அந்த எலக்ட்ரானோட வேல்யூ, 2 எலக்ட்ரான் இருந்தால் 2 எலக்ட்ரான் இன்ட்டு 2 எலக்ட்ரான் இருந்தால் 2 இன்ட்டு எலக்ட்ரானோட வேல்யூ. சரியா? இப்போ வந்து பார்க்கும்பொழுது அந்த E அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன இருக்க போகுதுன்னா 1.602 இந்த வேல்யூ இன்ட்டு 10⁻⁻19. 10⁻⁻19 இது வந்து என்னதுன்னா ஒரு எலக்ட்ரானோட ஒரு வேல்யூ. ஓகே, நான் ஸோ கூலும் பெர் எலக்ட்ரான் அப்படின்னு நான் எழுதுறேன். சரியா? ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளவு, அப்போனா ஒரு கூலுமில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. n இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை என்ன எழுத போகிறோம், 1.602 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் பெர் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். கால்குலேட்டர் படி இந்த வேல்யூவை யூஸ் பண்ணேன்னா எனக்கு வரக்கூடிய வேல்யூ எவ்வளோ இருக்க போகுதுன்னா 6.25 இன்ட்டு 10⁻18 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இந்த கூலும் என்ன ஆயிரும், அடிபட்டு போயிடும். ஸோ தட் டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு இருக்க போகுது. அப்படின்னா ஒரு கூலுமில் எவ்வளோ இருக்க போகுதுன்னா 6.25 10⁻18 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது பாருங்கள். ஒரு கூலும் ஆஃப் இதில் நமக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை 6.25 இன்ட்டு 10⁻18 கவுண்ட். சரியா? ரொம்ப பெரிய வேல்யூ ஒரு கூலுமில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ. ஓகே, டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், see you in the next video. நன்றி.